ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சவுத் தமிழ்நாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நான் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் தேங்காய், அப்புறம் 10 பல் பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முழு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். குழம்புக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 5 இல்லைனா 6 பல் பூண்டு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்காக ஒரு 3 இல்லைனா 4 பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒரு ஸ்மால் பீசஸாக நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கலாம். நான் லேட்டராக தான் ஆட் பண்ணேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவு தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். அந்த மசாலாவை மிக்ஸியும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறிக்கலாம். கிளறி நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கரைச்சி வச்ச புளியை நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம குழம்பு கொதித்த உடனே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் மீனோடு சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குழம்பை வேக வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நான் மூடி விட்டுடுறேன். அடிக்கடி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெடி. இந்த தேங்காய் போட்ட மீன் குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.